எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே! நம்ம பாலக்கீரை அப்புறம் பன்னீர் வச்சு அருமையான பாலக்கீரை பன்னீர் கிரேவி வந்து பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரைய இந்த மாரி சுடு தண்ணீல 5 நிமிஷம் கொதிக்க விட்டு, கீரைய தனியா எடுத்து வச்சு மிக்ஸி ஜார்ல ஆறுனதுக்கப்புறம் அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். நீங்க விருப்பம் இருந்தா ஃப்ரை பண்ணலாம். இல்லன்னா லாஸ்ட்டா கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இஞ்சி, பூண்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்க சோம்பு, பட்டை இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்க வந்துட்டு கீரைய வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க சாம்பாரோ, இல்லோ பருப்பு வச்சு ஏதாவது செய்ய போறீங்கன்னா, அதில நீங்க வந்து அந்த தண்ணிய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாலக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா நீங்க வாரத்தில ஒரு முறையாவது எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கோங்க. இந்த கீரை கிடைச்சுச்சுன்னா இதே மாரி செஞ்சு பாருங்க. உண்மையாவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு இத வந்து மஸ்ட்டு குடுங்க. இதில நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்போ இதில பார்த்தீங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ண போறேன். 2 தக்காளி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்க்கும்போது நீங்க உப்பு சேர்த்தீங்கன்னா, தக்காளி வந்து ஈஸியா வேகமாவே வதங்கிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சேர்க்குறோம். நீங்க பாலக்கீரைய சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுங்க. உண்மையாவே அருமையா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இந்த டீஸ்பூனால கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த டீஸ்பூனால மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன். இதிலே 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்க இந்த மாரி பொடிலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பாலக்கீரைய இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா, இந்த ஸ்டேஜ்ல லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்காக மூடி போட்டு நீங்க வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி தொறந்து பார்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி பதமா இருக்கு. இப்போ பாருங்களேன், எப்படி நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதான் இதோட பக்குவம். பாலக்கீரை வெந்ததுக்கு இதான் அர்த்தம். இந்த மாரி வந்ததுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பன்னீர் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்க வந்துட்டு சர்வ் பண்ணி பாருங்க. உண்மையாவே அருமையா இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையாவே சொல்றேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்ததுன்னு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கடாயில கொஞ்சம் கூட ஒட்டல பார்த்தீங்களா? இதான் வந்து இதோட கன்சிஸ்டன்சி. நீங்களும் இது மாரி செஞ்சு பாருங்க. வாரத்தில ஒரு முறையாவது கீரை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாலக்கீரை கிடைச்சதுன்னா, அதையும் வந்து நீங்க இது மாரி செஞ்சு நீங்களும் உங்க பசங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வாரத்தில ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ.